ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மான்சூன் ஸ்கின் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மான்சூன் ஸ்கின் கேர் டிப்ஸில் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஹைட்ரேட், குட் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட், இந்த மாதிரி ரொட்டீனாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர். எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின் கேர்ன்றதே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம லேசியாக ஃபீல் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டினால நம்ம ஃபேஸ் ட்ரையாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கின் எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்கணும்னா நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஜென்டிலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஹியூமிடிட்டினால நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ ஆயிலி ஃபேஸாக இருந்தாலும் சரி, அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜென்டில் ப்ராடக்ட்ஸ்லேருந்து லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுங்க. ஐ மீன் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், லேயர்ட் கிளாத்ஸ். ஸோ நம்மளுடைய ஸ்கின் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது, பிரேக் அவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லேயராக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ லேயராக இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலில் இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப தின்னாக இருக்கிற கிளாத்ஸ் வந்து நம்ம வேர் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து இந்த ஏர்னால ட்ரை ஆகி பிரேக் அவுட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் லேயர் ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். யூஸ் மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட்ஸ். ஸோ நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதே ஐ மீன் சுகர் ஸ்க்ரப்பிங் இல்லை ரைஸ் ஃப்ளோர் ஸ்க்ரப்பிங், இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரப் கீழே வரும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் கீழே வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், பிரேக் அவுட்ஸ் ஆகிடும். ஸோ அதுவும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது, ரொம்ப ரேராக வந்து பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ்லேருந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுங்க. ஐ மீன் சேஞ்ச் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அது மைல்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். லைக் லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட். இந்த மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு அப்படியே வின்டர் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் எ ரிச் மாய்ஸ்சரைசர்ஸ். ஸோ நம்ம வந்து நமக்கு ஆயிலி ஸ்கின், நம்ம வந்து லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வின்டர் சீசனில் வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து இந்த லைட் வெயிட் மாய்ஸ்சர் இது எதுவுமே நமக்கு வேலை செய்யாது. அது பெருசாக வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் க்ரீம் பேஸ்டாக இருக்கிறது, லைட் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் ஆயில் பேஸ்டாக இருக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மாய்ஸ்சரைசர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் டிப் வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை லெக்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஹோல் பாடியே வந்து ட்ரை ஆகிடும் இந்த சீசனில் வந்து. பட் நமக்கு வெளியே தெரியறது நம்ம கை அண்ட் காலு, ஃபேஸு மற்றவங்க பார்க்குற மாதிரி வெளியே தெரியும். ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டு வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா, ஸோ நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் இல்லைன்னா வாஸ்லைன் ஜெல்லி, பெட்ரோலியம் ஜெல்லி, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அவாய்ட் ஹாட் ஷவர்ஸ். ஸோ கூலிங்காக இருக்குது வின்டர் மான்சூன் சீசன், நமக்கு தண்ணி வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அப்போது நம்ம குளிக்கும்போது நல்லா தான் இருக்கும், பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கின் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஹாட் ஷவர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மைல்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கோல்டு வாட்டர் பண்ணுறவங்க ஓகே, அது பரவாயில்ல.
பட் நீங்கள் ஹாட் ஷவர்ஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கும் போதும் நீங்கள் மைல்டாக இருக்கிற வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப், ஈட் ஸ்கின் பூஸ்டிங் ஃபுட்ஸ். ஸோ ஸ்கின்க்கு நம்ம பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒமேகா 3 லைக் சால்மன் ஃபிஷ், வால்நட்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா நம்மளுடைய ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக வைப்போம். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிற மாதிரி லெமன், ஆம்லா, ஆரஞ்சஸ் இது எல்லாமே வந்து நல்லாவே நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஹெவி மேக்கப்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெவி மேக்கப், ஸோ நீங்கள் வந்து லைட் வெயிட் மேக்கப் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிண்டட் மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெவியாக இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். வாட்டர் பேஸ்டாக இருக்கிற, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ஹெவியாக மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி கச்சுன்னு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லைட் வெயிட் மேக்கப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் காமடோஜெனிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த நான் காமடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம போர்ஸ் வந்து குளாகாமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அண்ட் வாட்டர் நிறைய குடிங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்லீப், ஒரு 7 to 9 hours நல்லா தூங்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.